மைக் டெஸ்டிங் 1 2 3. யோ என்னையா குறவர்னு கேக்குது. சோல்ஜர்ஸ், இன்னைக்கு பார்த்தா நம்ம ஸ்டுடியோக்கு ஒரு பெட்டி வந்திருக்கு. அண்ட் இந்த பெட்டியை வர வச்சது யாருன்னா நம்ம பிரபு தான். ஸோ இதை என்கிட்ட கொடுத்துட்டு இதை அன்பாக்ஸ் பண்ண சொல்லியிருக்காரு நம்ம எடிட்டர் பிரபு. முதல்ல நம்ம வந்து கட்ட போடுவோம். இந்த பொருள் வந்து கேக்கு தான் ரொம்ப தேவைப்படும். அவருக்கு என்ன தேவைப்படும்? ஆஷ்லியோட பாடியா? அப்ப ஆஷ்லி பாடி ஆயிடுச்சா? ஓ ஆஷ்லியோட பாடியா? அந்த பொம்பளையை தூக்கி வண்டியில ஏத்து, அந்த ஆம்பளை மேல வண்டி ஏத்துறா. ஓபன் பண்ணிடுவோம். சோல்ஜர்ஸ் ROG இருந்து வந்திருக்கு. சண்டா என்னடா இது? சோல்ஜர்ஸ், முதல்ல ROG இருந்து பாத்தீங்கன்னா ROG Fusion II 500 அப்படின்ற ஒரு கேமிங் ஹெட்செட் which is RGB ஹெட்செட். சோல்ஜர்ஸ், இதுல பாருங்க ஹைரஸ் ESS 9280 Quad DAC அப்படின்னு போட்டிருக்காங்க. நமக்கு ஆடியோ டெக்னாலஜி பத்தின உண்மையா தெரியாது. இந்த சப்ஜெக்ட் எடுக்கும்போது நான் காலேஜுக்கு போல. அப்புறம் பாத்தீங்கன்னா பீம் ஃபார்மிங் மைக்ரோஃபோன்ஸ் வித் AI நாய்ஸ் கேன்சலேஷன். பாத்தீங்களா AI வந்துங்க ஹெட்செட்லயே வந்துருச்சு. நான் வேர்ல்ட் பூரா ஃபேமஸ். இது அப்புறமா அன்பாக்ஸ் பண்ணலாம். இது வர வச்சலாம். இதுக்கு அப்புறம் பாருங்க ASUS ஓட ROG Harpe Ace எய்ம் லேப் எடிஷன். சண்டா, ரெண்டு சண்டா சோல்ஜர்ஸ். பச்சை புள்ளையா இருக்கேடா. சோல்ஜர்ஸ், எய்ம் லேப்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா எய்ம் ஆப்டிமைசரிங் சாஃப்ட்வேர். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட எய்ம் வந்து ட்ரெயின் பண்ணிக்கலாம். அது மூலமாக வந்து உங்களோட மவுஸோட செட்டிங்ஸ் மாறிக்கும்னு நினைக்கிறேன் ஆட்டோமேட்டிக்காக. ப்ளூடூத் இருக்கு, 2.4 GHz இருக்கு, ரெண்டுமே இருக்கு. ப்ளூடூத்லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே இருங்க சொல்லாங்க. அடுத்து ஒரு ராக்கெட் மாதிரி இருக்காருங்க. எய்ம் லேப் எடிஷன். இது பார்த்தீங்கன்னா எய்ம் ட்ரைனிங் மவுஸ் பேட். ஓ மவுஸ் பேட்லயும் ஏதோ இருக்கு சோல்ஜர்ஸ். அன்பாக்ஸ் பண்ண அப்புறம் பார்ப்போம். வாவ், வெயிட்டா இருக்கு. இங்க பாருங்க சோல்ஜர்ஸ், ROG ஓட Azoth. இப்போ என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அன்பாக்ஸ் பண்ணலாமா? முதல்ல நமக்கு மொத்தமே எத்தனை வந்திருக்கு? மொத்தமா 4 பொருட்கள் வந்திருக்கு. சோல்ஜர்ஸ், இங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட மிஸ்ட்ரி பாக்ஸ்ல வந்து ASUS ஓட கேமிங் கிட் இருக்கு. இது ஒரு esports கேமிங் கிட். இது அப்படி என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மவுஸ், கீபோர்டு, இதுவே ஹெட்செட். இதை வச்சு நீங்க வந்து esportsல கலந்துக்கிட்டு நீங்க வந்து பிரைஸஸ் வின் பண்ணலாம் பல கோடி ரூபாயில். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ வந்து நம்ம கிட்ட 4 பொருள் இருக்கு. ஒன்னு அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் சின்னதுல இருந்து பெருசா சின்னதா? ரெண்டா? ரெட் பில் ஆர் ப்ளூ பில்? பெருசுல இருந்து சின்னது. இங்க பாருங்க, இது பெரிய கை. இது தவறா? இதுல என்ன தவறு இருக்கு? ஓ ஓகே ஃபைன். முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து Fusion II 500. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ASUS வயர்லெஸ் ஹெட்ஃபோன். வேற மாதிரி இங்க பாருங்க. இங்க பாருங்க சோல்ஜர்ஸ், நானே வாங்க நினைச்சேன். ASUS அனுப்பிச்சுட்டது நன்றி. நல்லா இருப்படா போடா. ஒயர்டு தான் சோல்ஜர்ஸ், ஒயர்லெஸ் கிடையாது. அப்படியே அது தனியா இருக்குன்னா இது நீங்க வந்து டைப் சி கேபிள் எடுத்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி பிசி கூட. அப்படி இல்லைனாலுமே நம்ம வந்து 3.5mm அதையும் வச்சு கனெக்ட் பண்ணலாம். 2-in-1. உள்ள ஒரு பாக்ஸ் இருக்கு. ஓ ஏர் கப்ஸ் ஒன்னு போயிடுச்சா இன்னொன்று யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு. அப்புறம் நான் சொன்னல அதை பாருங்க, 3.5mm ஜாக் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா டைப் சி கேபிள் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு முடிஞ்சிருச்சு. அடுத்து பெருசு பாத்தீங்கன்னா இது எனக்கு இருக்கிறதே பிடிச்சது வந்து இதுதான். ஏன்னா இதுதான் இருக்கிற ரேட் அதிகமாக இருக்கும் சோல்ஜர்ஸ். ஸோ இது வந்து ப்ளூடூத் அண்ட் 2.4 GHz வந்து சப்போர்ட் பண்ணும். லைக் அதை ஒயர்லெஸ். அப்பா வெயிட், பயங்கர வெயிட் சோல்ஜர்ஸ். இங்கே பாருங்க, ஒரு தங்க நகை, தங்க பெட்டியை திறக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. எவ்வளோ அருமையாக இருக்கு, சூப்பராக இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க டிஸ்பிளேல வருது. வேற மாதிரி ராயாபுரம் பீட்டரு ரவுடி. அதுக்கு மேலே தெரியல, பாட்டு தெரியல. என்னடி இது? ஸோ இது வந்து ஒரு 3-in-1 ஆக்சுவலாக. எப்படின்னா அது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ப்ளூடூத்லேயே கனெக்ட் பண்ணலாம். அப்படின்னா வந்து USB கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணலாம். இதை வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். வேற மாதிரி இருக்காங்க. ஜான் விக்ல அடியில போயிட்டு உடச்சி கண்ணு எடுப்பாங்களே அது மாதிரி இருக்காங்க. இங்க பாருங்க சோல்ஜர்ஸ், இடிக்குமா இருக்காங்க. ஓ ஆர்டிஸ்ட்ல நீ இங்க பாருங்க, ஏதோ இந்த செட்டு மாதிரி இருக்கு. வேஸ்லின் நினைக்கிறேன். அப்புறம் இங்க பாருங்க USB டைப் C அடாப்டர் நினைக்கிறேன். இது வந்து கீ ரிமூவ் பண்றது. இங்க பாருங்க எக்ஸ்ட்ரா கீஸ். இப்போ வந்து ஆபரேஷன் பண்ண போறோம். நான் தான் பல்லு புடுங்கிற மாதிரி பண்ணிட்டு போறேன். டென்டிஸ்ட் டாக்டர் பல்லு புடுங்கி. இதுக்கப்புறம் வந்து 2 பொருள் இருக்கு. ஒன்று மவுஸ் மேட், இன்னொன்று மவுஸ். ஸோ முதல்ல மவுஸ் மேட்டை ஓப்பன் பண்ணுவோம். இதுவும் இந்தியாவில் முதல் முறையாக நம்ம ஓப்பன் பண்ணுறோம் சோல்ஜர்ஸ். இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக திரைக்கு வரவே வராத மவுஸ் மேட்டை அன்பாக்ஸ் செய்யும் A2D டியோட்ரண்ட். பயங்கர ஸ்மெல் வருது. ஓ இதுலேயே மோந்து பார்க்க கூடாதுன்னு போட்டிருக்கேன் சோல்ஜர்ஸ். நான் மோந்து பார்த்தேன். வானம் தொட்டு போனா கீபோர்ட் மேட் இல்லை, இது மவுஸ் மேட். செமையா இருக்கு. இங்க பாருங்க நம்பர்லாம் இருக்குது. இங்க பாருங்க. அடுத்து மவுஸ் சோல்ஜர்ஸ், மவுஸ் இங்க பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ROG Harpe Ace. இங்க பாருங்க ப்ரோ, அருமையா இருக்கு. சைன்லாம் இருக்கு பாருங்க. டைரக்டர் ஆஃப் esports ஆஃப் எய்ம் லேப். சோல்ஜர்ஸ், இதுமே ஒயர்லெஸ் சோல்ஜர்ஸ். ஒயர்லெஸ். நல்ல வேலை கேட்ச் பிடிச்சிட்டேன். வேற மாதிரி ஒயர்லெஸ் 2.5 GHz ரிசீவரும் இருக்கு. பாருங்க ரிசீவர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ளூடூத் இருக்கு.
சோல்ஜர்ஸ் இதுலயும் அது இருக்கு பாருங்க, அடாப்டர் டைப் சி டு யூஎஸ்பி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இது இருக்கு சோல்ஜர்ஸ் சார்ஜ் போறதுக்கு. சோல்ஜர்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன், அருமையாக உள்ளது. ஆனா பார்த்தீங்கன்னா என்னால வந்து இதோட இது சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா என்னதான் நான் ஒரு கேம் டெவலப்பர் வந்தாலும் கேமிங் நம்மளோட ஒரு புலி ஒருத்தர் இருக்கார் நம்ம ஆஃபீஸில். அவர் வேற யாரும் இல்லை, நம்மளோட கேகே தான். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், பேக் பண்ணி எடுத்துட்டு போவோம் அவர்கிட்ட. சோல்ஜர்ஸ் எடுத்துட்டு போவான் கேகேஆர். என்னடா இது ஹீரோவா? நீ என்ன குழந்தையா? சரி ஓகே, ஹீரோ பார்த்துட்டு இருக்க உனக்கு ROGல இருந்து பேக்கேஜ் வந்திருக்கு. பேக்கேஜ்? ஆமா, அங்க 4 பொருள் வந்திருக்கு. இதுல மவுஸ் மேட், அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து ஹெட்செட், அப்புறம் 2 வயர்லெஸ் 3-in-1 மெக்கானிக்கல் கீபோர்ட், மெக்கானிக்கல் மவுஸ். இது எல்லாமே உனக்கு தான். இதை வச்சு என்ன பண்ணா உட்காந்து டே ஃபுல்லா உட்காந்து கேம் ஆட்டு இதுல இது சொல்லணும் esports கேம்ஸ் மட்டும் தான் ஆடணும். இது வந்து ஒன்லி esportsக்காக மட்டுமே எய்ம் லேப்ன்ற கம்பெனியோட கொலாபரேட் பண்ணி அசஸ் பண்ணிருக்காங்க. எய்ம் வந்து நீ உனக்கு வந்து சரியா எய்ம் பண்ண தெரியல, அது எய்ம் பண்ணி கொடுக்கும். நானே ஒரு ப்ரோ பிளேயர் தான். ப்ரோ பிளேயர். சரி ஓகே, இதை உட்காந்து பார்த்துருக்கு, உட்காந்து கேம் ஆடு. நீ எனக்கு ரிவ்யூ பண்ணிட்டு இதை யூஸ் பண்ணிட்டு ரிவ்யூ சொல்லணும், அவ்வளவுதான். ஓகே ஓகே சோல்ஜர்ஸ், நம்ம போயிட்டு வரோம். வரட்டா? ஓகே சோல்ஜர்ஸ், வந்து ஆடி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத ரிவ்யூ வந்து நான் அப்புறம் சொல்றேன். பாய் சோல்ஜர்ஸ், ஏற்றடி செய்திகளுக்காக கேகே. சோகா 1 week later. சோல்ஜர்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா ஒரு வாரமா கேகே கிட்ட வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. இது இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா உட்காந்து ஆஃபீஸ்ல வந்து ஓபி அடிச்சிருந்தாரு கேம் ஆடிட்டு. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓபி அடிச்ச எல்லா விஷயத்துக்கும் வந்து ஒரு ஆன்சரா வந்து எப்படி இது இருக்கு அப்படின்றத வந்து சொல்லணும். அதனால பாத்தீங்கன்னா கேகேக்காக தான் வெயிட்டிங். கேகே காணவில்லை. நான் இங்க தான் இருக்கேன் சோல்ஜர்ஸ். என்னடா குழந்தை மாதிரி திறந்திருக்கேன்? கொரோனாதான்டா. ஓகே, உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4 ப்ராடக்ட் கொடுத்துருக்கு. 1 2 3 4. இது 4ல் நான் எது பெஸ்ட்டாக இருந்தது அண்ட் எது வந்து எனக்கு வந்து திருப்பி கொடுக்கறது மனசே இல்லை அந்த மாதிரி இருந்தது அப்படின்றத சொன்னேன். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்ட் தான். இது பேர் பார்த்துட்டு இது வந்து அசோத். எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ROG அசோத். அதான் கீ ப்ரெஸ் பண்ண ரொம்பவே ஸ்மூத்தாக அழகாக இருக்குது. அது மட்டும் முக்கியம் வந்து OLED கொடுத்துருக்காங்க முன்னாடி. இந்த கிட்டு கொடுத்தாங்களே வேஸ்டின்லாம் போட்டு, இது எதுக்கு? சுவிட்ச் அழுத்தும் போது இது ப்ரெஷர் வராது இல்லை, ஸ்ப்ரிங் தானே அது. ஸோ அதுக்கு வந்து உராய்வு கொசரம் கொடுத்துருக்காங்க. ஓ லூப்ரிகேஷன். இதை பாருங்க, இது இருக்கா, இதை வந்து இதை எடுத்து எப்படி வைக்க வேண்டும், அப்புறம் வச்சுட்டு ஒரு அமுக்குனா அதை பாருங்க வந்துச்சு பாருங்க. அண்ட் இது இருக்குல்ல, இது எதுக்காகனா இது டஸ்ட்ல இருந்தா தொடச்சிக்கலாம். இது வந்து பெட்ரோலியம் ஜெல்லி. மைனஸ் மாதிரி இருக்கு சொல்லுச்சு. மைனஸ் ஏண்டா எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. உண்மையாக தான் கலவத்துக்கடா. நான் தடவை அதுதானே தடவை போட்டுருக்குதுல. எலிமெண்ட் சீட்டை காட்டு, நம்ப முடியாது சொல்லுச்சு. கேட்க நான் போயிட்டு வரேன். இல்ல நேரங்கள் கழித்து வாங்க சொல்லுங்க. சொன்னதான் கரெக்ட் கடைசியில. நீ சொன்னதெல்லாம் இல்ல, போடாங்கிட்டு இங்க வாங்க சோல்ஜர்ஸ். இது இருக்கு பாருங்க, இது எதுக்காகனா வைக்கிறதுக்காக ஒரு பொருளை வந்து அலைன் பண்ணி வச்சிருக்கலாம். இங்க பாருங்க, இந்த இடத்துல வந்து உராய்வு இருக்கும், அந்த இடத்துல மட்டும் இந்த லூப்ரிகன்ட்டை தடணும் போட்டுட்டு இதை வந்து இந்த இதுல OLED டிஸ்பிளே இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்கு. பட்டன் இல்ல, இது ஜாய்ஸ்டிக் மாதிரி மேல கீழே வால்யூம் ஏத்தி அப்புறம் பிரஸ் பண்ணிக்கலாம்ல. ப்ரெஸ் பண்ணலாம். அப்புறம் சைடுல ஒரு பட்டன் இருக்கு, அங்கேயும் பிரஸ் பண்ணிக்கலாம். தெரிஞ்சு வந்து இது 3 ப்ராடக்ட்ல ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் இதுதான். அடுத்து சோல்ஜர்ஸ் ஹெட்செட் ROG Fusion II 500. எப்படி? எனக்கு இதுதான் ஆக்சுவலி நான் கேட்கணும். எப்படி நான் யூஸ் பண்ண சோல்ஜர்ஸ் எப்படி இருக்கு? இது நல்லா இருக்கா? யூஸ் பண்ணுங்க. நான் ஒன்று வாங்கணும்னு சோல்ஜர்ஸ் வாங்க கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணியாச்சு. சூப்பர். இருங்க பாட்டு போடும். என்ன பாட்டு கேட்போம்? ஒரு நாள் பரவாயில்ல, இங்கெல்லாம் சவுண்ட் கேட்குது சோல்ஜர்ஸ். இங்க இருந்தா 7.1 அதனால இப்படி போயிட்டு வருது. வண்டியில ஓடிட்டே இருக்கான். இங்கு பூ பூக்கும் மறுபிறவி வேண்டுமா? இங்க பாருங்க சோல்ஜர்ஸ், இதுல வந்து பாத்தீங்கன்னா இது அமுகினா நம்ம பேசுற வாய்ஸ் சாட் அது மட்டும் கேட்கும். டிஸ்கார்ட்ல பேச மட்டும் கேட்கும். இது பண்ணா வந்து நம்ம சிஸ்டம் சவுண்ட் மட்டும் கேட்கும். வேற மாதிரி ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா வந்து மைக் வழக்கமா எல்லா செட்ல வெளியே வரும்ல, வெளியிட்டு வரும். அதுமாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம யூஸ் பண்ணும்போது கேம் ஆடும்போது ஜாலியா இருக்கு, டிஸ்டர்பன்ஸே இருக்காது மோஸ்ட்லி. அடுத்து கடைசியா வந்து மவுஸ் வந்து ஹார்ப் ROG ஹார்ப் ஏஸ் எய்ம் லேப் எடிஷன். இது நல்ல விஷயம் என்ன அப்படின்னா மவுஸ் வந்து பயங்கர வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து இதுவுமே வந்து நீங்கள் ப்ளூடூத்தும் கனெக்ட் பண்ணிக்கலாம், வேர்டாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஒயர்லெஸ்ஸாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து டிபிஐ பட்டன் பின்னாடி கொடுத்துருக்காங்க. சோல்ஜர்ஸ் நான் இது முன்னாடி பார்க்கல, இப்போ பார்க்குறேன். டிபிஐ பட்டன் வந்து பின்னாடி இருக்கு, அப்புறம் பேர் பட்டன் இருக்கு பின்னாடி, ப்ளூடூத்துக்காக பேருக்காக. ஓகே, ஸோ இது வந்து எப்படி இருக்கு? எய்ம் லேப்னு போட்டிருக்காங்க. அந்த எய்ம் லேப் என்ன மேட்ரு? எய்ம் லேப்ன்றது எய்ம் ட்ரைனர். ஓகே, அது தெரியுது. அதுக்கப்புறம் வேற அதுக்கு ஒரு கேம் தராங்க ஆக்சுவலி. ஓகேவா, ட்ரைன் பண்ணுறது கேம் தராங்க. அதை வந்து ஏதாவது
லெவல் போக வந்து டஃபஸ்ட்டாக வேண்டியா இருக்கும். அதாவது அது வந்து நம்ம ட்ரைன் பண்ணிங்க. இப்போ எனக்கு கேள்வி, இப்போ இது வந்து எய்ம் லேப் வந்து அசோசியேட் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணது இது இப்போ இதுக்கும் நான் எய்ம் லேப் இல்லாததுக்கும் என்ன வித்தியாசம்? இதுதான் சாஃப்ட்வேரோட ஆப்டிமைஸ் ஆகுது. அதான் அதோட ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃபைன். ஸோ எய்ம் லேப்னா சாஃப்ட்வேர் சோல்ஜர்ஸ், ஓகேங்களா? எய்ம் ட்ரைனர் சாஃப்ட்வேர். ஸோ அவங்க கிட்ட இருக்க டேட்டா யூஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஐ திங்க் ஸோ, என்னன்னு தெரியல. இந்த கீழே நான் போட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்க ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மவுஸ் மேட். இதுவும் பார்த்தீங்கன்னா எய்ம் லேபோட தான். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கிங்ஸ் இருக்கு. ஸோ நம்ம அந்த கேமில் வரும். அந்த சாஃப்ட்வேரில் இருக்கு இல்லையா, அந்த ட்ரைனர் இருக்கு இல்லையா, ட்ரைனரில் உங்களுக்கு இந்த மார்க்கிங் ஏற்ற மாதிரி இருக்கும். நீங்கள் கேலிப்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதில் மாறும். ஓகே, ஓவராலாக எப்படி இருக்குது? நான் வழக்கமாக ஆஃபீஸில் வச்சு விளாட்ற கீபோர்டு வச்சு இதுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தா இது வந்து வேறு லெவலில் இருக்குது, அந்த லெவலில் இருக்குன்ற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து இது இதான் மவுஸ் இது பண்ணனால வந்து எப்படி சொல்கிறது, வழக்கமாக வேலண்ட்டில் வந்து உள்ளே போய் அடி வாங்கி வரதுக்கு பதிலாக எது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. எப்படி, எந்த அளவுக்கு இருக்குது? நானே ஒரு 5 கிலோ எடுத்தேன். 5 கிலோ? ஆமாம், பாட்டாக இருக்கும் சொல்லிச்சு செல்ல. பாட்டில் ஆளுக்கு தான். ஓகே சோல்ஜர்ஸ், திஸ் இஸ் த ரிவ்யூ ஃப்ரம் KK. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணல, கேமிங்க்கு யூஸ் பண்ணல. பட் நார்மலாக நான் வந்து என்னோட அக்கௌண்டிங் அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது நான் இதை வச்சு கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தேன். பட் நம்பர் எனக்கு வெறுப்பாகி போச்சு. மேக் யூஸர்ஸ் வாங்கி யூஸ் பண்ண முடியும். அப்புறம் என்னன்னா இதில் வந்து மேக் வந்து சப்போர்ட்டட் சோல்ஜர்ஸ். நீங்கள் வந்து மேக்கு இது ஸ்விட்ச் பண்ணி மேக்காகவும் விண்டோஸாகவும் மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நீங்கள் வந்து மேக்கோட வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிட்டு பிசியோட வந்து கேபிளில் கனெக்ட் பண்ணலாம். போத் கீபோர்ட் மவுஸ் ரெண்டுமே அதே மாதிரி பண்ண முடியும். அது ஒரு பெரிய விஷயம். இது மட்டும் அப்படி கிடையாது, மீதி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி. ஸோ அது வந்து நல்ல விஷயம். ஆனால் அது எவ்வளோ பிரைஸ்ன்னு தெரியல சோல்ஜர்ஸ். ஏன்னா இந்தியா ரிலீஸே ஆகலையா. ரிலீஸ் ஆன உடனே கீழே சைடில் போட்டுறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷன் போட்டுறேன், எப்படின்னு பாருங்க. பட் இன்கேஸ் நீங்கள் ட்ரை பண்ண போறீங்க, ஒரு esports பிளேயராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். லிங்க்ஸ் இருந்தால் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் இல்லை ஃபர்ஸ்ட் கமெண்ட் போட்டுறேன். ஓகே சோல்ஜர்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் PC Dog அண்ட் பாய். பாய்.